தனியார் பள்ளி ஊர்திகளில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு நடத்தினர். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு அடுத்த மாதம் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளன. இந்நிலையில் பள்ளி மாணவர்கள் பயணிக்க உள்ள பேருந்து உள்ளிட்ட ஊர்திகளை போக்குவரத்து துறையினரும் மாவட்ட ஆட்சியர்களும் ஆய்வு நடத்தி வருகின்றனர். நாகையில் நடைபெற்ற ஆய்வில் 146 பள்ளி ஊர்திகளில் வேக கட்டுப்பாட்டு கருவியின் செயல்பாடு, கண்காணிப்பு கருவிகள் உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டன. உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாத 9 ஊர்திகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டன. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகுதியில் நடைபெற்ற ஆய்வுப் பணியை ஆட்சியர் பிரதீப் குமார் பார்வையிட்டார். பேருந்துகள் மட்டுமின்றி தானிகளிலும் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையில் மட்டுமே மாணவர்களை ஏற்றி செல்ல வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். ஆட்டோக்கள்ல அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டும்தான் குழந்தைகளை ஏற்றி செல்ல வேண்டும். சில நேரங்களில் நமக்கு புகார்களும் வருது, நம்மளும் ஃபீல்டில் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது டிரைவர் பக்கத்தில் அவங்க உட்காந்துட்டு போகிறது, அதே மாதிரி சைடில் இருக்க கம்பியில் உட்காந்துட்டு போகிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் கடுமையாக தண்டிக்கப்படும். ஸோ மாணவ மாணவிகள் ஏற்றி செல்லக்கூடிய ஆட்டோ, அந்த ஆட்டோவில் எவ்வளோ நபர்கள் பர்மிட்டட் இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க கொண்டு போகணும். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இந்த அறிவிப்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் மாணவ மாணவிகளுடைய உயிர்களோடு நீங்கள் விளையாடக்கூடாது. இப்போ ஒரு நிகழ்வு நடைபெற்றால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ராணிப்பேட்டையில் தனியார் பள்ளி ஊர்திகளில் மேற்கொள்ளப்படும் ஆய்வை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பார்வையிட்டார். பாதுகாப்பு அம்சங்களில் ஏற்படும் குறைபாடுகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தனியார் பள்ளி ஊர்திகள் ஆய்வு செய்யப்பட்டன. பேருந்துகளில் ஏறி ஆட்சியர் லட்சுமிபதி பார்வையிட்டார். தமிழ்நாடு வாகன சட்ட விதிகள், அதாவது பள்ளி வாகனங்களுக்கு தணிக்கை செய்கிறது சம்மந்தமாக தனியாக ஒரு விதிகளில் எந்த மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்தணும், ஒவ்வொரு ஆண்டும் அது எப்படி தணிக்கை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 199 பள்ளி வாகனங்கள் இருக்குது. அதை இன்றைக்கி முதற்கட்டமாக இன்றைருந்து ஆரம்பித்து இன்னும் 2-3 நாளில் அனைத்து வாகனங்களையும் முழுமையாக பரிசோதனை செஞ்சு ஆய்வுக்கு உட்படுத்தி அதை நம்ம பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுமதி கொடுப்போம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஊர்திகளை கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதேபோன்று பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களிலும் தனியார் பள்ளி ஊர்திகளின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் ஓட்டுநர்களுக்கு தீ தடுப்பு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக தீயணைப்பு துறையினர் செயல் விளக்கம் அளித்தனர்.